ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மை டீச்சர் லேர்ன் சேனல். இன்றைக்கி நீங்கள் ஹிந்தி லெசன் 6 பார்ட் 2ல் ஹிந்தி வியங்கன் உயிர்மை எழுத்துக்களில் பிக்சர் வித் லெட்டர் சா ரெண்டாவது சா தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேர்ட் மீனிங்ஸ் வித் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அது என்னென்னதெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ச சே 26, ச இப் பி இஸ் 26. இதை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா 26, 26, இங்கிலீஷில் 26. இப்போது இதோட பிக்சர் பார்க்கலாம். 26 அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஞாபகமான தினம். அது அன்றைக்கி என்னென்னா, அன்றைக்கி குடியரசு தினம் தமிழில், இங்கிலீஷில் ரிபப்ளிக் டே, ஹிந்தியில் கணதந்திர திவஸ். இப்போது சலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். ச சே சஹா, சஹா. இப்போது சஹா தமிழில் 6, இங்கிலீஷில் 6. இப்போது 6 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இதை தமிழில் என்ன சொல்லுவாங்க? 6, ஹிந்தியில் சஹா, இங்கிலீஷில் 6. இப்போது சலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். ச சே சத்திரி, ச சே சாத்தா. ரெண்டுமே ஒரே வேர்ட் தான், ஆனால் தனித்தனியாக சொல்லணும். ஆனால் ஒரே மீனிங் தான். ச இத் ரீ சத்திரி, சா தா சாத்தா. சத்திரி சாத்தா அப்படின்னா குடை தமிழில், இங்கிலீஷில் அம்ப்ரெல்லா. இப்போது அம்ப்ரெல்லா எப்படி இருக்குன்னு பிக்சரில் பார்க்கலாம். இப்போது ரெய்னி சீசனில் மழை விழுகும் இல்லையா, அப்போது நம்மளை நனையாமல் காப்பாற்றுறது, அதுதான் என்னது? குடை. நெக்ஸ்ட்டு சலேருந்து என்ன வேர்டு வருதுன்னு பார்க்கலாம். ச சே சாயா, சா யா சாயா. சாயானா தமிழில் நிழல், நிழல், இங்கிலீஷில் ஷேடோ. இப்போது நிழல் எப்படி இருக்குன்னு பிக்சரில் பார்க்கலாம். இப்போது நிழல்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். உங்கள் கையோட ஷேடோ தெரியுதா? எப்படின்னா, இப்போது ஒரு இருட்டான ரூமில் வால்க்கு நேராக டார்ச் லைட் ஆன் பண்ணிடலாம். 2 ஹேண்டை க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணால் உங்கள் ஹேண்ட் வாலில் அப்படியே பறவை மாதிரி தெரியும். இது என்ன சொல்கிறது? ஷேடோ, நிழல். இப்போது சலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். ச சே சத்து, ச இத் சத். சத்னா தமிழில் மாடி, இங்கிலீஷில் ரூஃப். இப்போது மாடி எப்படி இருக்குன்னு பிக்சரில் பார்க்கலாம். இப்போது ஒரு வீட்டோட மேல் பகுதி, அதாவது மொட்டை மாடி இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இது என்ன சொல்கிறது? சத்து. சலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். ச சே சாப்பா, சா பா சாப்பா. சாப்பானா தமிழில் அச்சு, அச்சு, இங்கிலீஷில் பிரிண்ட். இப்போது அச்சு எப்படி இருக்கும்னு பிக்சரில் பார்க்கலாம். அச்சு பல விதமாக இருக்கும். இதில் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸோட கட்டையில் அப்படியே அச்சு இருக்குது. அதை நம்ம கலரில் டிப் பண்ணிவிட்டு அது பேப்பரில் ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா அதே மாதிரியே விழுகுது. இப்போ நம்ம ஹேண்ட்லேயே செய்யலாம். எப்படின்னா, தம்பை கலரில் டிப் பண்ணிவிட்டு வைக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிளையும் செய்யலாம். கேப்சிகம், லேடி ஃபிங்கரும் கட் பண்ணிவிட்டு கலரில் டிப் பண்ணிவிட்டு பேப்பரில் பிரிண்ட் பண்ணோம்னா விழுகும் அதே மாதிரி. இப்போது சலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். ச சே சோட்டா, சோட்டா சோட்டா. சோட்டானா தமிழில் சிறிய, இங்கிலீஷில் ஸ்மால். இப்போது ஸ்மால்னா என்னது பிக்சரில் பார்க்கலாம். ஃப்ரூட்டில் பாருங்கள், ஆப்பிள் பெரிய சைஸில் இருக்கும், ஆனால் செர்ரி பழம் எப்படி இருக்கும்? ஸ்மால், சின்ன சைஸில் இருக்கும். சலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். ச சே சிப்பக்லி. சிப்பக்லினா என்னதுன்னா சி ப களி, சிப்பக்களி. சிப்பக்களினா தமிழில் பல்லி, இங்கிலீஷில் லிசர்ட். இப்போது லிசர்ட் எப்படி இருக்குன்னு பிக்சரில் பார்க்கலாம். பாருங்கள், பல்லி, லிசர்ட். பெரும்பாலும் இது வாலில் தான் இருக்கும், சுவரில். இங்கிலீஷில் லிசர்ட், தமிழில் பல்லி. இப்போது சலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். ச சே சல்னி, ச இல் நீ சல்னி. சல்னினா தமிழில் வடிகட்டி, இங்கிலீஷில் டீ ஸ்ட்ரெயினா.
இப்போது டீ ஸ்ட்ரெயினரை எப்படி இருக்குன்னு பிக்சரில் பார்க்கலாம். பாருங்கள், தண்ணிலேயோ இல்லை பால்லையோ அசுத்தமான ஒரு தூசியை வடிகட்டி எடுக்கிறது தான் சல்னின்னு சொல்கிறது. சலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். சே செடி, டி செடி. செடியை தமிழில் என்ன சொல்கிறதுனா பிரம்பு. அடுத்து குச்சி. 2 வகையில் நம்ம சொல்லலாம். இங்கிலீஷில் ஸ்டிக் இல்லைன்னா உட்டன் ஸ்டிக் சொல்லலாம். இப்போது பிரம்பு எப்படி இருக்குன்னு நம்ம பிக்சரில் பார்க்கலாம். பாருங்கள், பிரம்பை குச்சி, இது உட்டன் ஸ்டிக்கு. வயதான பாட்டிலாம் இதை பிடிச்சி தான் நடப்பாங்க. இது என்ன சொல்கிறது? உட்டன் ஸ்டிக். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் லெட்டர்லேருந்து பிக்சர் வித் லெட்டர் வேர்ட் மீனிங் இன் இங்கிலீஷ் இன் தமிழில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீட்டில் ரீட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.